வணக்கம். மக்களாட்சி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். மக்களை ஆட்சி செய்கிறது மக்களாக தான் இருக்கணும். ஆனால் அப்படியா இருக்குது? ஓட்டு வாங்கும்போது கும்பிடு போடும் ஆசாமிங்க ஜெயிச்சப்புறம் அதை மறந்துடுறாங்க. இதையே 79 வருஷமாக பார்த்து பார்த்து நமக்கும் பழகி போயிடுச்சு. ஓட்டு போடுறது நம்ம, ஆனால் அவங்க வேலை செய்கிறது யாருக்கோ. நம்ம பிடிக்க அவங்கள கொண்டு வர்றது எப்படி? ஓட்டு கேட்டு வரும்போதே அவங்கள சரி பார்க்கணும். அது எப்படி செய்கிறது? முதல்ல வேட்பாளருக்கு கொடுக்குற பிரமாண பத்திரத்தை படித்து பார்க்கணும். அதில் அவங்களோட குற்ற பின்புலன், சொத்து விவரம், மற்ற விவரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாவது பொய் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது. அப்படி பார்த்தா எல்லாரோட பிரமாண பத்திரத்துலேயும் பொய்யாக தான் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி இருந்ததுன்னா அப்போ போட வேண்டிய ஓட்டு தான் நோட்டா. ஆனால் இன்றைக்கி நோட்டாவுக்கு பவர் கிடையாது. அதுக்கு தான் சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் தான் வெளிநாடுகளில் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற முறையில் மக்களே தங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றி சட்டசபைக்கு அனுப்பிவிடுவாங்க. அதை அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும். இந்த முறையை இந்தியாவில் கொண்டு வர வைக்கணும். இல்லைன்னா அரசியல்வாதிகள்லாம் நமக்காக சட்டமெல்லாம் இயற்றவே மாட்டாங்க. சரி, நம்ம சரி பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, மொத்தமாக சரி செஞ்சுட்டு போயிடுவோம். அதுதான் வெர்ஷன் 2.0. இதில் வேட்பாளர்களையும் நீக்க முடியும், எம்பி எம்எல்ஏக்களையும் நீக்க முடியும். கடைசி வரை அவங்களோட குடும்பி நம்ம கையில் தான் இருக்கும், மக்களின் கையில் தான் இருக்கும். அப்போ என்னாகும்? நோட்டா போட்டால் வேட்பாளர்கள்லாம் தூக்கிடலாம். அப்போ கட்சிகள் நல்லவங்களை மட்டும்தான் போடுவாங்க. அப்படியும் மிஸ் ஆகி கெட்டவன் ஜெயிச்சான்னா மக்களே அவங்கள திரும்ப பெறுறதுக்கும் அதிகாரம் வந்துடும். இதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர். நன்றி, வணக்கம்.